வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உமது படைப்புகளாகிய எங்களை உம்முடைய வார்த்தைகளினாலே உயிர்ப்பியும். மீட்பர் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற வாய்ப்பை கொடுத்தமைக்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். அருமையான அழைப்புக்காக என்னுடைய அன்பு இளைய சகோதரரும் நம்முடைய திருச்சபை ஆயருமான அருள்பணி ஸ்டான்லி ஐயா அவர்களுக்கும், உடன் ஊழியர்களுக்கும், நம்முடைய திருச்சபை கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளில் ஸ்டான்லி ஐயாவோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக நாங்கள் ஒருவர் சந்திக்க, குறிப்பாக இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஈடுபடும்படியான கிருபை கொடுத்தமைக்காய் ஸ்தோத்தரிக்கின்றேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஐயா அவர்கள் அறிவித்ததைப் போல இந்திய திருச்சபை தேசிய மன்றம், த நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, NCCI என்று சுருக்கமாக சொல்லுவார்கள், அதில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகின்றோம். த நேஷனல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா, NCCI என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளுக்குமான தலைமை அமைப்பு. எப்படி நமக்கு தென்னிந்திய திருச்சபைக்கு CSI செனட் சென்னையில் இருக்கின்றதோ, அதை போல 30 திருச்சபைகள், வட இந்திய திருச்சபை, பேப்டிஸ்ட், ஆர்த்தடாக்ஸ், மார்த்தோமா, பிரஸ்பிட்டேரியன் என்று சொல்லக்கூடிய 30 திருச்சபைகளினுடைய கூட்டமைப்பு. ஒருவேளை நம்முடைய புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய திருச்சபைகளுக்கான பாராளுமன்றம் அது. இந்த அமைப்பின் மூலமாகத்தான் அரசாங்கத்தோடு திருச்சபைகளுக்காகவும் நம்முடைய ஊழியங்களுக்காகவும் பேச வேண்டிய விஷயங்களை அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் அமர்ந்து பேசி கொள்கை முடிவு எடுக்கின்ற ஒரு ஸ்தாபனம். உங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்தாபனத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக தற்பொழுது இருக்கிற அரசியல் சூழ்நிலையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் திருச்சபைகள் ஊழியங்களுடைய சார்பிலே அரசாங்கத்தோடு பேசுகின்ற பொழுதும், தேவையான நிலைகளிலே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களிலே வழக்கு தொடர்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் எங்களுக்கு தேவை. அதற்காக நாங்கள் உங்களை ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய ஜெபம் மட்டும்தான் இந்த ஊழியத்தை வழிநடத்த முடியும். எனவே கண்டிப்பாக இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கடந்த 2 மாதமாக நான் நம்முடைய சிவகாசி வெஸ்ட் மேற்கு குருசேகரத்தில் உதவி ஆயராக நம்முடைய பேராயர் அவர்களால் அமர்த்தப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய விடுமுறைக்கு வந்த பொழுது ஏதாகிலும் திருச்சபையோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்ததை பேராயரிடம் சொன்ன பொழுது, பேராயர் திருச்சபையிலே ஊழியம் செய்யும்படியான கிருபை கொடுத்தார். 2 மாத காலம் புதிய அனுபவங்களை பெற்று மீண்டுமாக அடுத்த வாரத்தில் பணிக்கு செல்ல இருக்கின்றேன். எனவே உங்களுடைய ஜெபங்களிலே என்னையும் ஊழியத்தையும் நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நம்மை The Promise of the Holy Spirit, வாக்கு அருளப்பட்ட தூயாவியர் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்க அழைத்திருக்கின்றது. நம்முடைய திருமண்டலம் மட்டுமல்ல, ஒருவேளை தென்னிந்திய திருச்சபை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்த மரபை சார்ந்த அனைத்து திருச்சபைகளுமே இந்த தலைப்பின் கீழ் தான் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா, வருகிற ஞாயிறு பெந்தைக்கோஸ்தே திருநாள். அதற்கு நாம் ஆயத்தப்படும்படியாக தூய ஆவியரை குறித்து நமக்கு என்னென்ன வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதன் மூலமாக நாம் எப்படி நம்மை ஆயத்தம் செய்து அந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளிலே நீங்களும் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்மை உற்சாகப்படுத்துவதற்காகவும் நம்மை ஞாபகப்படுத்துவதற்காகவும் இந்த திருநாள் அல்லது இந்த சிறப்பு ஞாயிறு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கிறிஸ்தவங்கள்ட்ட
தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்னு பேசினாலே அங்கே தான் பிரச்சனை வந்து நிற்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நாம் புரிந்து கொள்றதுனால திருச்சபைகளிலே பல்வேறு சித்தாந்த வேறுபாடுகளினாலே திருச்சபைகளே பிரிந்து கிடக்கின்ற ஒரு சூழலும் காணப்படுகிறது இன்றைக்கு. இந்த சூழலில் திருச்சபையாக வேதத்தில் இருந்து தூய ஆவியாரை குறித்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஆண்டவர் எதை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றார் என்று ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நீங்களும் நானும் சிந்தித்து நம்முடைய விசுவாச வாழ்வை தொடர ஆண்டவர் தாமே நமக்கு அருள் செய்வாராக. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம் யாராவது வாசிப்போமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம எத்தனை பேர் வீட்டில் போட்டிருக்கோம்? இதை ஒருவேளை ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்போம், இல்லை பைபிள் கார்டு மாதிரி போட்டிருப்போம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வீடுகளில் பார்த்துருக்கிறோமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருந்துச்சு ஒரு சர்ச்சில். கிட்டத்தட்ட 30-40 பேர் கூடியிருந்தாங்க. அந்த வேத ஆராய்ச்சியை நடத்துகின்ற அந்த ஊழியர் இந்த வசனத்தை எடுத்து அன்றைக்கு வேத ஆய்விற்காக எடுத்துக்கொண்டார். இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. வாசிக்கிறப்ப அந்த வேத ஆராய்ச்சியை நடத்துகிறவர், பைபிள் ஸ்டடியை நடத்துகிற அந்த ஊழியக்காரர் பார்த்து கேட்குறாரு, இது எத்தனை பெரிய வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத ஆராய்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களை பார்த்து கேட்குறார். உடனே ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, எந்த விதத்தில் அந்த வாக்கு தத்துவம் அவர்களுடைய வாழ்வில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அல்லது அந்த வாக்கு தத்துவத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் கலந்துக்கிட்ட ஒரு அம்மா மட்டும் கையை உயர்த்தி சொன்னாங்க, ஐயா இது வாக்கு தத்துவம் இல்லை. என்ன சொன்னாங்க? ஒருவேளை அந்த கேள்வி இப்போ நமக்கு வந்துச்சுன்னா, அந்த அம்மா அப்படி சொன்னாங்கன்னா நம்மளுடைய பதில், நம்முடைய ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும்? இதோ உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இதுதான் வாக்கு தத்துவம், இதை தான் நம்ம விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இது வாக்கு தத்துவம் இல்லை, இட்ஸ் நாட் எ ப்ராமிஸ், இது வாக்கு தத்துவம் இல்லை. நம்முடைய ரியாக்ஷன், நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வேத ஆராய்ச்சியை நடத்துகிறவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. கூட இருந்தவங்களுக்கும் நம்மளை போலவே ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. என்ன இந்த அம்மா ரொம்ப அதிகமாக வேதம் படிக்கிறவங்க, பல நேரங்களில் நல்ல ஜெபம் பண்ணுறவங்க, ஆலோசனை சொல்லக்கூடியவங்க, ஆனால் இவங்க இதை வாக்கு தத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற வெசனம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க எல்லாருமே. அப்போ அந்த வேத ஆராய்ச்சி நடத்துகிறவர் கேட்டார், அம்மா கொஞ்சம் புரிகிறது மாதிரி சொல்லுங்க, ஏன் அப்படி சொன்னீங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு கெஸ் பண்ண முடியுமா? அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இது ஃப்ரேம் பண்ணி போடுற வாக்கு தத்துவம் இல்லை, ஜெபத்தில் ஒரு தடவை 2 தடவை குறிப்பிட்டு சொல்ற வாக்கு தத்துவம் இல்லை, இது உண்மை, இட் இஸ் a fact. அவங்க சொன்னது இது சும்மா ஜஸ்ட் வாக்கு தத்துவம் நினைச்சிடாதீங்க, இது உண்மை, இது உண்மை. எது உண்மை? இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னது உண்மை. உண்மை என் அனுபவத்தில் இருந்து இதை நான் சொல்றேன். நான் என் வாயில இருந்து சொல்லல, என்னுடைய இருதயத்தில் இருந்து சொல்றேன், என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்றேன். எது? இது உண்மை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பல நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தைகளை நாம் யோசிக்கின்ற பொழுது அதை ஒரு தூரத்தில் வச்சு ஏதோ நமக்கு ஆறுதல் தரக்கூடியதாக அல்லது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவே நாம் பார்த்து வருகின்ற ஒரு சூழல். ஆனால் இந்த அருமையான தாயாரின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற செய்தி அல்லது பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி என்னவென்றால், இது உண்மை,
காரணம் இது என்னுடைய அனுபவம். இட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது யாருடைய அனுபவமோ அல்ல, என்னுடைய அனுபவம். எது என்னுடைய அனுபவம்? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது என்னுடைய அனுபவம். ஜெபத்துல சொல்றதுக்கு இல்ல, வீட்டுல வசனமா மாட்டி ஃப்ரேம் பண்ணி போடுறதுல இல்ல. இது என்னுடைய அனுபவம். என்னுடைய மூச்சு இருக்க வரைக்கும் இது என்னுடைய அனுபவமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து யோசிக்கின்ற பொழுது எத்தனை விஷயங்கள் நமக்கு அனுபவமாக இருந்திருக்கின்றது. எத்தனை 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 விஷயங்களிலே நாம் அனுபவித்து ஆண்டவரை அறிக்கையிட்டு அந்த விசுவாச வாழ்விலே வளர முற்பட்டிருக்கின்றோம் என்ற கேள்வி நம் முன்னால் வருகிறது. இதே கேள்விதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் யோசிக்கின்ற பொழுதும் நமக்கு வரும். ஏதோ ஒரு வசனத்தினாலே இவர்தான் பரிசுத்த ஆவியானவர், இவர்தான் இப்படிப்பட்டவர் தான் என்று நாம் ஒரு ஃப்ரேமுக்குள்ள, ஒரு டெஃபினிஷனுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே இருக்கிறார் என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நம் அனைவரிலுமே இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றார். பல நேரங்களில் பலவிதமான அனுபவங்களை மற்றவங்க சொல்லுவாங்க. நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டேன். அதெல்லாம் எதுவுமே பொய் கிடையாது. அது ஒவ்வொருவருடைய அனுபவம். ஆனால் திருமறையிலிருந்து நமக்கு தூய ஆவியானவர் எப்படிப்பட்ட அனுபவங்களை தருகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் சிந்தித்து ஆண்டவருக்கு நேராக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை திருப்புவோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமா? ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். இதை குறித்து எபிரேய மொழியிலே இந்த ஜீவ சுவாசத்தை குறித்து பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை ருஹா. அதற்கு என்ன அர்த்தம் என்றால் கடவுளுடைய ஆவி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதியாகமத்தில் 1 அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்குறோம், நாம் அனைவருமே கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் இல்லையா? நம்ம எல்லாருமே கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடவுளுடைய சாயலை நீங்களும் நானும் எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? என்னைய மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? உங்களை மாதிரி நான் இருக்கிறேன்னா? ஒருவேளை பிள்ளைகளை சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கிறான், அல்லது உங்கள் மகா உங்களை மாதிரியே இருக்கிறா, அல்லது உங்கள் அப்பா மாதிரியே நீ இருக்கிறேன்னு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்ற அந்த சாயல் ஒப்பீடு நம்ம அங்கே பார்க்க முடியும். ஆனால் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டதாக நீங்களும் நானும் எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்? எப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஜீவ சுவாசத்தின் மூலமாக கடவுளுடைய சாயலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எப்படி பெற்றுக்கொள்ளுகின்றோம்? கடவுளுடைய குணாதிசயங்கள் மூலமாக. தி attributes of God. It's not just mere physical, the expression, அல்லது பிசிக்கலா நீங்களும் முகமுகமாய் பார்க்கின்ற இந்த சாயல் அல்ல. இந்த சாயல் அல்ல. என்ன சாயல் அது? கடவுளுடைய attributes, குணாதிசயங்களை உள்ளடக்கி இருக்கின்ற சாயல். கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே ஆவியின் கனி, கனிகள்னு போடல, ஆவியின் கனி 9 சுவைகளாக அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணாதிசயங்களை கொண்டிருக்கின்ற அந்த சுவையுள்ள வாழ்வு, அந்த குணாதிசயங்கள் கடவுளுடைய சாயல் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் கடவுளுடைய சாயலாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜீவ ஆத்மாவாக்கப்பட்ட எனக்குள்ளாக இந்த கடவுளுடைய சாயல் இருக்கின்றதா? காரணம் என்ன? ஆவியானவர்னாலே நான் வாழ்வு பெற்றிருக்கின்றேன். எனக்குள்ளாக ஆவியானவர் வாசம் செய்கின்றார். ஆகையினாலே நான் ஜீவ ஆத்மாவானேன். அந்த ஜீவ ஆத்மா கடவுளுடைய குணாதிசயங்களை கொண்டது.
அப்போ நான் கடவுளை பிரதிபலிக்கிறேன், கடவுளுடைய சாயலை பிரதிபலிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய குணாதிசயங்களை நான் பிரதிபலிக்கிறவராக நான் இருக்க வேண்டும். ஸோ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார், நமக்கு வாழ்வு தருகின்றார். அந்த ஆவியானவர் நம்மை கடவுளுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கும்படியாக நம்மை தூண்டுகின்றார். ஒருவேளை கடவுளுடைய குணாதிசயங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கலைன்னா கடவுளுடைய சாயல் நம்மள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். கடவுளுடைய சாயலை பிரதிபலிப்பதற்கு தூய ஆவியானவர் நம்மை நல்வழிப்படுத்துகின்றார். நமக்கு வாழ்வு தருகின்ற ஆவியானவர் கடவுளுடைய சாயலை நீங்களும் நானும் பிரதிபலிக்க நம்மை தூண்டுகின்றார். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவரை அறிவீர்கள். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த அனுபவத்தில் இருந்தோம்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்றதை நாம அறிய முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர்னாலே படைக்கப்பட்ட இருவர். யார் அது? ஆதாமும் ஏவாளும். நமக்கு தெரிஞ்ச பகுதி முதல் 10 வசனங்களை வாசித்தோம்னா ரொம்ப அழகா விவரிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் என்ன? சாத்தான் சர்ப்பமாக வருகின்றான். ஆதாம் என்னிடத்திலும் ஏவாள் இடத்திலும் பேசுகிறத, ஏவாள்கிட்ட பேசினதா மட்டும்தான் இருக்காங்க. நாங்கள் ஆதாமும் கூட இருக்கிறார், அதனால 2 பேர்ட்டையுமே தான் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறான் சாத்தான்? கடவுள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? உடனே அதுக்கு ஏவாளுடைய ரெஸ்பான்ஸ், ஆமா எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இந்த பழத்தை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளுவீர்கள், எல்லாத்துக்கும் மேல நீங்க கடவுள் மாதிரி ஆயிருவீங்க. நீங்க கடவுள் மாதிரி ஆயிருவீங்க இல்லையா? சாத்தான் சொன்னது அதுதான். உடனே ஏவாளுக்குள்ளாக இந்த வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. அப்ப ஏவாள் என்ன யோசிக்கிறாங்க? ஆமா, இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இச்சிக்கப்படக்கூடியதா இருக்கு, சுவை உள்ளதா இருக்கு, அதனால நான் ஏன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்? சாப்பிட்டா என் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும், எல்லாத்துக்கும் மேல கடவுளை போல நான் ஆக முடியும். பழத்தை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க உணர்றாங்க, என் உடம்புல உடுப்பு இல்லை, ட்ரெஸ் இல்லை, நான் ரொம்ப பார்க்க சகிக்க முடியாத ஒரு தோற்றத்தில் இருக்கின்றேன். உடனே ஓடி போய் எங்கேயாவது இலையை பறித்து தன்னுடைய நிர்வாணத்தை மறைக்க முற்படுகின்றார்கள். தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபிட் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரியான முயற்சி. 2வது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது பெற்றுக்கொள்கிற செய்தி என்னவென்றால், ஆதாம் ஏவாளினுடைய வாழ்விலே கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு ஒரு நல்ல உறவு. அனுதினமும் கடவுளோடு உரையாடுகின்ற, உறவாடுகின்ற, நடந்து செல்லுகின்ற ஒரு நல்ல உறவு கடவுள் அவங்க காணப்பட்டுச்சு ஆதாம் ஏவாளுக்குள்ள. ஆனால் அது எல்லாமே உதட்டல் அளவில் தான் இருந்துச்சே ஒளி இருதயத்தில் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் படைத்து அவங்க கையில பொறுப்பை கொடுத்து, இதுக்கு நீங்க பேர் வச்சுக்கங்க, இதை பத்திரமா பார்த்துக்கங்க, இவங்களோட நீங்க இருங்க, அவங்க உங்களோட இருப்பாங்க என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் ஆதாம் ஏவாள் கையில கொடுத்திருந்தார். ஆனா அங்க என்ன நடக்குது? இவர்கள் அதை எல்லாத்தையும் உதட்டளவில் வச்சிருந்தாங்க, இருதயத்தில் வைக்கல. ஆகையினால சாத்தான் வெளியில இருந்து சொந்த உடனே சாத்தான் சொன்னது உண்மையை போல ஆயிடுச்சு. கடவுள் அவர்களிடத்திலே கொடுத்திருந்த அந்த சத்தியம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. கடவுள் இந்த பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? ஆமா, அப்பயாவது ஞாபகம் வந்திருக்கணும். ஆமா, கடவுள் சொன்னது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, ஆகையினால நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த பழத்தை புசிக்க மாட்டேன். ஆனால் அவர்களுடைய வாழ்விலே காணப்பட்டது உதட்டளவில் இருந்துச்சு, உணர்வு அளவில் அல்லது இதயத்தில் இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தை அந்த ஒட்டுமொத்த ஏதேன் தோட்டத்தையுமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணியது.
ஒரு சின்ன கேட்டபில்லர்ல இருந்து, ஒரு சின்ன புழுவுல இருந்து ஆதாம் ஏவாள் வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அதுதான் கடவுளுடைய சித்தமா இருந்துச்சு. அதற்காக தான் கடவுள் அவர்களை அங்கு எல்லாரோடையும் சேர்த்து உருவாக்கினார். ஆனால் சாத்தான் வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி விடுகின்றான். அதனால என்ன நடக்குது? ஆண்டவருடைய பெரிய திட்டத்திலிருந்து அவங்க விலகி போயிடுறாங்க. ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து முழுவதுமாக விலகி போய் விடுகிறார்கள். பிரிஞ்சு போயிடுறாங்க, வேதனைப்படுறாங்க. கடவுளுடைய வார்த்தை எல்லாரையும் ஒன்னா இணைக்கிறது. ஆனால் சாத்தானுடைய வார்த்தையோ பிரிவினையை கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, நம்ம குடும்பத்திலையும் சரி, திருச்சபையிலையும் சரி, ஊழியங்கள்லையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எங்கேயாவது பிரிவினையை குறித்து யாராவது பேசுனாங்கன்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட் இட் இஸ் ஃப்ரம் சாட்டன். அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. பிரிவினையை குறித்து வருகின்ற ஒன்றும் கடவுளிடத்திலிருந்து வருவது அல்ல. கடவுளிடத்திலிருந்து வருவது அல்ல. அது சாத்தானிடத்திலிருந்து வருவது. சாத்தானிடத்திலிருந்து வருவது. கடவுள் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் சாத்தான் பிரிவினையை உண்டாக்கினான். இதுதான் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து கடவுளுடைய வார்த்தைகள் மூலமாக செயல்படக்கூடிய தருணங்கள். நம்முடைய அந்த இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நம்ம செய்யறது சரியா தப்பா, நியாயமா நியாயம் இல்லையா? ஒருவேளை அந்த மெல்லிய சத்தத்தை நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டோம் என்றால் ஆவியானவருடைய கிரியைக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை உறுதி செய்வதாக அர்த்தம். அப்படி இல்லைன்னா கடவுளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆவியானவர் சொல்றதை சொல்லட்டும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா நான் வசனத்தை கேட்பேன், ஜோம் பண்றப்ப 2-3 வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜோம் பண்ணுவேன், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆவியானவர் என்னோடு கூட பேசுகின்ற பொழுது அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். அதுதான் அன்னைக்கு ஏவாள் இடத்துல காணப்பட்டது, ஆதாமின் இடத்துல காணப்பட்டது. ஆனால் ஒருவேளை நீங்க யோபுவை எடுத்து பாருங்களேன், இதை விட மோசமான சிக்கல்கள் வந்தது யோபுக்கு. ஆனால் இறுதி வரை கடவுளுடைய வார்த்தை யோபுவிடத்திலே காணப்பட்டது. கடவுள் ரெட்டத்தினையும் ஆசீர்வதிச்சார். அங்க தோட்டத்துக்குள்ள இருக்காத நீ வெளியில போன்னு சபிக்கப்பட்ட இருவர், ஆனால் எல்லா ரெட்டத்தினையும் ஆக்கி திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து செயல்படுவதை தூய ஆவியானவர் நம்மிடத்தில் மெல்லிய சத்தத்தோடு பேசுவதன் மூலமாக நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு ஆர் வி லிசனிங் டு த ஹோலி ஸ்பிரிட்? ஆவியானவர் எனக்குள்ளாக பேசுகின்ற அந்த அனுபவத்திற்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் நாம் ஒப்பு கொடுக்கின்றோம்? வெஸ்ட்ல சொல்லுவாங்க, ஐரோப்பிய நாடுகளில் நிறைய பனி பெய்யும். முன்னால் இப்போல்லாம் இந்த வேர்ஹவுஸ் இதெல்லாம் வராதுக்கு முன்னால் என்ன செய்வாங்களாம், அவங்களுடைய பொருட்களை பாதுகாத்து பதனிடுறதுக்காக பெரிய பெரிய ஹால் கட்டி வைப்பாங்களாம். ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் அந்த ஹால், எந்த விதத்துலையும் காற்று உள்ளே போகாத முடிக்கு. இந்த பனி விழுகிற நேரத்தில் பனியும் வைக்கோல் இல்லைன்னு சொன்னால் உமி இவங்களை கலந்து அந்த ஸ்டோர் ரூமில் அதை அடைச்சி எந்தெந்த பொருட்களை அவங்க பண்படுத்தணுமோ அல்லது பாதுகாக்கணுமோ அதெல்லாம் உள்ளே தள்ளிடுவாங்களாம். எப்பப்போ தேவையோ அதை எடுத்து பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி இருக்க கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரின்னு வச்சுக்கிறோமே, அப்படியே அன்னைக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒருத்தர் அந்த தன்னுடைய பொருட்களை பண்படுத்துறதுக்காக அந்த ஹாலை தயார் பண்ணிட்டு இருந்தார். தயார் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருடைய வாட்ச் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதை கவனிக்கலை. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப பார்த்தா அவருடைய வாட்சு அவர்கிட்ட இல்லை. அவர் ரொம்ப व्यसனப்படுறார். காரணம் என்ன? அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பெரிய விலை உயர்ந்த ஒரு கடிகாரம். அவர் தேடி பார்க்குறாரு, கூட வேலை செஞ்சவங்களெல்லாம் வச்செல்லாம் தேடுறாரு. ஆனாலும் அவரால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறப்ப அவருடைய பையன், சிறு பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து கேட்குறான், ஏன் டேடி நீங்கள் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கீங்க, ஒரு பெரிய லாங் ஃபேஸ், ஒரு நீண்ட முகத்தோட வருத்தமாக இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி என்னோடய வாட்சை நான் தொலைச்சிட்டேன். டேடி அந்த வாட்சா? ஆமாம். ஐயோ அது ரொம்ப விலை உயர்ந்த வாட்ச், ரொம்ப அழகாக இருக்குமே, அந்த வாட்ச் எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேடி பார்க்கலாமேன்னு அந்த பையனும் தேடி பார்க்குறான், திரும்ப கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. சரி டேடி நீங்கள் எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு மீதி இருந்த ஒரு சில சந்துகள் எல்லாத்தையும் மூடி கதவையும் இறுக்கமாக மூடிடுறான். அப்பாவுக்கு பின்னாலேருந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா ஏற்கனவே உள்ள பனி இருக்குது, பயங்கர குளிர். என்னதான் வார்ம் க்ளோத்ஸ் இருந்தாலும் இந்த பையன் தாங்குவானான்னு தெரியாது. சரி என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஒருவேளை அவன் வரலைன்னா நம்ம கதவை உடைச்சிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க வேலைக்காரங்களோட சேர்ந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறார்.
கதவு சில நிமிஷங்களில் திறக்கப்படுது. அந்த பையன் அந்த வாட்சோட வந்துட்டான். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எப்படி அந்த வாட்ச் அந்த பையன் கண்டுபிடிச்சிருக்க கூடும்? சவுண்டு, சரியா? எல்லா பகுதியும் திறந்து இருந்ததுனால அவர்களால் அந்த வாட்சிலிருந்து வரக்கூடிய அந்த வாட்ச் டெக் அந்த சத்தம் அவங்களால என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. அப்போ இந்த பையன் என்ன செய்கிறான், ரொம்ப வயசா எல்லா கதவுகளையும் மூடினதுனால அந்த வாட்சினுடைய சத்தத்தை கேட்டு அந்த வாட்சை கரெக்டாக எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய அப்பாவின் இடத்துல சேர்க்கின்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பல நேரங்களில் அந்த மெல்லிய சத்தம் தூய ஆவியானவர்னாலே உங்களுக்கும் எனக்கும் வருகின்ற பொழுது கேட்குறோமா? ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சூப்பர்சோனிக் சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. என்ன சத்தம் இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான சத்தம் மட்டும் நமக்கு கேட்கும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கல்யாண வீடுகளை எடுத்துக்கிறோம், ரிசப்ஷன் எடுத்துக்கிறோமே, சத்தமாக பாட்டு பாடுவாங்க, மைக்கில் பாட்டு போட்டிருப்பாங்க, மைக்கில் பேசுவாங்க, உறவினர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம யார் கூட பேசுகிறோமோ அவங்க சத்தம் நம்ம காதில் கிளியராக கேட்கும் இல்லையா? நம்மளுடைய அனுபவம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத மட்டும் நம்ம ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாம், அவ்வளோ கிளியராக கேட்குறதில்ல? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடவுள் உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு இருக்கின்றார். அதில் தான் ஆவியானவருடைய பங்கு இருக்கின்றது. அந்த மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தம், த இன்னர் வாய்ஸ், நமக்குள்ளாக வேத வசனங்கள் மூலமாகவும் நீதி நியாயங்கள் மூலமாகவும் பேசுகின்ற அந்த சத்தத்தை நீங்களும் நானும் எப்படி கேட்கின்றோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எப்படி நம்மளை அர்ப்பணிக்கப் போகிறோம் என்பது. மூன்றாவதாக கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், 22வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இல்லைங்களா? இந்த 9 குணாதிசயங்களையும் கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வு ஒரு மிக்சர் ஃப்ரூட் மாதிரி. இட் வில் பி சோ டேஸ்டி. ஒரு குறிப்பிட்ட சுவை மட்டும் அங்கே அல்ல, ஒரு சிங்கிள் டேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட சுவை மட்டும் அல்ல. இட்ஸ் a combination of several tastes. ஃபியூசன் அங்கே இருக்கு, பல் சுவை அங்கே இருக்கு. உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் ஆவியானவர் தருகின்ற ஒரு வாழ்க்கை என்பது சுவை மிக்கதான வாழ்க்கை, சுவை இல்லாத வாழ்க்கை இல்லை, நாட் ஸ்வீட்டன்ட். ஆனால் ஒரு சுவையுள்ள ஒரு வாழ்க்கையை தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த சுவை மற்றவர்களாலே ருசிக்கப்படுகிறதா? மற்றவர்கள் நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த சுவையை அறிந்து கொள்ள முடிகிறதா? ஒருவேளை அந்த சுவை மற்றவர்களாலே அறியப்படும் என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. தூய ஆவியர் நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நமக்கு வாழ்வு தருகின்றார், கடவுளுடைய சாயலை பிரதிபலிக்கும்படியான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை அறிகின்ற ஒரு அறிவை கொடுத்திருக்கின்றார். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கின்ற ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த சத்தம் யோவேலிலே வாசிக்க கேட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? மாம்சம் உள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எதற்காக? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரே தரிசனத்தை, ஒரே தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். சிறுவர் பெரியவர் என்றல்ல, ஆண் பெண் என்றல்ல, முதியோர் இளையோர் என்று அல்ல, ஊழியக்காரவங்க இல்லாதவங்கன்னு இல்லை, எல்லோருமே கடவுளுடைய தரிசனத்தை காண்கின்ற ஒரு பெரிய ஒருமைப்பாடு. அந்த தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் கொடுக்கிறார் என்றால் நம்முடைய திருச்சபையை குறித்ததான தரிசனம் நமக்கு என்ன? நம்முடைய வாழ்வை குறித்ததான தரிசனம் நமக்கு என்ன? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்ததான தரிசனம் என்ன? ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒருமனப்பாடு உண்டு, வேறுபாடு இல்லை, பிரிவினை இல்லை,
ஒருவேளை இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சு யோசித்து பார்த்தோன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆவியானவரை கனப்படுத்துவோம். ஆவியானவர் மூலமாக கடவுள் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்வை, விசுவாச வாழ்வை ஆண்டவருக்கு நேராக எடுத்து செல்வோம். கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.